ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கனி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாதனால தான் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும், யாராவது நமக்கு ஜெபிக்க மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை வருது. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, அதாவது பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். இயேசுவின் நாமத்தினால என்று சொன்னாலே எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். நம்முடைய ஆண்டோடைய நாமத்துக்கு வல்லமை உள்ளது. ஆண்டோடைய நாமத்துக்கு பிசாசு நடுங்கும். இந்த நாட்களில் பிசாசை துரட்டுவது ஒரு ஊழியக்காரனால மாத்திரம்தான் ஆகும் என்று அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளால் உங்களாலையும் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ பிசாசை நம்ம வளர்த்தோம்னா பிசாசு நம்ம வீட்டில் வந்து ஆளுகை செய்வானோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக, நமக்கு நித்திய துணையாக இருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம பிசாசை வெல்லுவோம். சபிக்கப்பட்ட சத்துவனுடைய எல்லா கிரியையிலும் நம்ம மேற்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபைகள் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காரங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்க நல்ல அதிகாரத்துக்காக நமக்கு நன்றி. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் தகப்பனே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க. எதுவும் எங்களை சேதப்படுத்தாது தகப்பனே. இனி நாங்கள் பயமுள்ள வாழ்க்கை வாழாதபடிக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று எழுதிக்கபடி நாங்கள் எதிர்த்து நிற்க, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க எங்களுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் கிருபைகளையும் நீ தந்தாலும் நாங்கள் ஜெபிக்கும். இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.